ஓகே. ஸோ அஜூர் இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா அவைலபிலிட்டி செட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அவைலபிலிட்டி செட் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் விஎம். அதாவது விர்ச்சுவல் மிஷின்ஸை பேக்கெண்டில் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி நம்ம வச்சுடுவோம். அப்படி இருக்கிறப்போ ஏதோ ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஃபெயில் ஆனாலும் கூட இன்னொரு விர்ச்சுவல் மிஷின்லேருந்து நம்மளோட அப்ளிகேஷன் அக்சசபிள் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த அவைலபிலிட்டி செட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கான்செப்டில் என்ன அப்படின்னா, இப்போது அஜூருடைய டேட்டா சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜோன் வந்து ஏதோ ஒரு ரீசனால் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு டிசாஸ்டருக்கு நடக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளட்டு வரலாம், இல்லை அந்த பில்டிங் ஏதோ ஒரு இதில் கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட அதுவுமே வந்து ஒரு வகையான இம்பேக்ட் தான். அதே மாதிரி அது வந்து பில்டிங் லெவலில், ஓவரால் பில்டிங் அவுட்ரு சைடு லெவலில் வரக்கூடிய இம்பேக்ட் நம்ம நேற்று பார்த்தோம். இப்போது அந்த பில்டிங்குள்ளே இருக்கக்கூடிய சர்வர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்வரில் ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம லேப்டாப் இருக்குது அப்படின்னா சடனாக பார்த்தோம் அப்படின்னா லேப்டாப் ஆன் ஆகாது, இல்லை கீபோர்டு வேலை செய்யாது, இல்லை ஒரு சில டயத்தில் நம்ம லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டாக ஆன் ஆகாமல் பிளாக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட்வேர் லெவலில் ஃபெயிலியர்ஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷினை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ரன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த அவைலபிலிட்டி செட்டுடைய கான்செப்ட். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி அதை ஒரு குரூப்புக்குள்ளே போட்டு ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 VMs இருக்குது. இப்போ ஒரு 3 VMs வந்து இருக்குது, VM 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணுறோம், ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு குரூப்புக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து அவைலபிலிட்டி செட்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்னா, இப்போ ரஃபாக சொல்கிறேன். இப்போ இந்த VM1 அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இந்த VM1 வந்து ஒரு அஜூருடைய டேட்டா சென்டரில், அதாவது ஜோனில் உள்ள ஒரு ஃபிசிக்கல் சர்வர், பிஎஸ்னா ஃபிசிக்கல் சர்வர் சொல்லுங்கள், ஃபிசிக்கல் சர்வர் அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த VM1 வந்து இந்த ஃபிசிக்கல் சர்வர் மேலே தான் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த 2 வந்து செகண்ட் VM வந்து ஃபிசிக்கல் சர்வர் 2ல் பிளேஸ் ஆகிருக்கு. 3 வந்து ஃபிசிக்கல் சர்வர் 3ல் பிளேஸ் ஆகிருக்கு, VM3. ஸோ இந்த மாதிரி பேக்கெண்டில் வந்து அஜூருடைய டேட்டா சென்டர், அதாவது அஜூருடைய ஜோனில் இந்த மாதிரி, அதாவது அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி பிளேஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த VM1 இருக்குது பார்த்தீங்களா, அந்த VM1 ஏதோ இந்த ஃபிசிக்கல் சர்வரில் சடனாக என்ன ஆயிடுச்சுன்னா பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பவர் கேபிள்ஸ் இஷ்யூ வந்துச்சு. அப்போ இந்த ஃபிசிக்கல் சர்வர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த VM வந்து என்ன ஆகிடும், டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்போது இது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அவைலபிலிட்டி செட்டு இல்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா, அதாவது அவைலபிலிட்டி குரூப் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய VM டவுன் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு அவுட்டேஜ் வந்துடும். அப்போ நம்ம ஒருவேளை அந்த குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த VM அவுட்டேஜ் ஆனாலும் இந்த VMலேருந்து நம்மளுக்கு ஆக்சஸ் கிடச்சிரும். இந்த ஒவ்வொரு VMமும் டூப்ளிகேட் கிடையாது. நம்ம நேற்று பார்த்த மாதிரி ஜோனில் வந்து காப்பி 1 2ன்னு சொல்லி 2 பார்த்துருப்போம், 2 காப்பியில் இருக்கும் அப்படின்னு, அதாவது 2 லொக்கேஷனில் 2 காப்பீஸாக இருக்கும் அப்படின்னு. இங்கே வந்து அப்படி கிடையாது, ஒவ்வொரு VMமும் ஒரு இண்டிவிஜுவல் VM தான். இந்த VM 1 2 3 ஒவ்வொன்றுமே தனித்தனி VM தான். அதை நம்ம எல்லாத்தையும் குரூப் பண்ணி வச்சுருவோம். அப்போது VM1 ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதாவது VM1 ரன்னிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் சர்வர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த 2லேயே அதே அப்ளிகேஷன், அதாவது ஃபேஸ்புக்குன்னா இந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் வந்து VM2லேயே நம்ம இதே தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். அப்போ நம்மளுக்கு கனெக்ஷன் வந்து இங்கேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் இந்த குரூப்பிங்கிற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது அவைலபிலிட்டி செட் அப்படிங்கிற மெக்கானிசம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இந்த குரூப்பிங் பற்றி? கிளியர் தானே உங்களுக்கு? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அவைலபிலிட்டி செட்டில் வந்து ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? 2 டைப்ஸ் ஆஃப் ஏவி செட். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபால்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து அப்டேட்டட் டொமைன். அதாவது என்ன இது ஃபால்ட் டொமைன் அண்ட் அப்டேட்டட் டொமைன்னா என்ன மீனிங் நான் சொல்லிடுறேன். இந்த ரெண்டுமே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸை தான் அப்படி சொல்கிறாங்க.
2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை தான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஏவி செட்டப் சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா அந்த ஃபால்ட் டொமைன் அப்படி ஜென்ரலாக வந்து ஃபால்ட்டுனால என்ன, ஒரு ரிப்பேர் தான். அப்போது இந்த ஃபால்ட் டொமைன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கலாக ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பவர் அவுட்டேஜோ ஒரு நெட்வொர்க் அவுட்டேஜோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் அவுட்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த மிஷின்ஸை வந்து ஃபால்ட் டொமைன் வழியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அதாவது ஃபால்ட் டொமைன் வழியாக அதாவது ஓவர் கம் பண்ணுவோம். ஓகேவா, அதுக்கு தான் இந்த ஃபால்ட் டொமைன் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேவா, ஷார்ட்டாக எஃப்டின்னு சொல்லுவோம். இந்த ஃபால்ட் டொமைன் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, இது வந்து 0லேருந்து 2 வரைக்கும் இருக்கும். 0 1 2 0 1 2 டோட்டலாக இருங்க 3 இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, டோட்டலாக வந்து 0 to 2 இருக்கும். அதாவது 0 1 and 2 அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா, டோன்ட் வரி. நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டட் டொமைன். இது வந்து ஷார்ட்டாக யூடின்னு சொல்லுவாங்க. இந்த அப்டேட்டட் டொமைன் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது இந்த ஃபிசிக்கல் சர்வர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிசிக்கல் சர்வரில் அஜூர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி இல்லை 6 months ஒன்ஸ் வந்து இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பேட்ச் அப்டேட் பண்ணணும், செக்யூரிட்டிஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் மோடில் போடுவாங்க. இப்போ நீங்கள் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பப்போ மெசேஜ் வரும். நீங்கள் பேங்க் யூஸ் பண்ணி உங்கள் பேங்க்லேருந்து வரும் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த டைமில் வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி, டோன்ட் யூஸ் யுவர் இன்டர்நெட் பேங்கிங் இல்லை ஏடிஎம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அது வந்து 3 months ஒன்ஸ் இல்லை 6 months வந்து அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க பேங்க் சைடில். அதே மாதிரி தான் க்ளவுடில் அஜூர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சர்வரில் வந்து ஒரு சில மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த மெயின்டெனன்ஸ் தான் என்னென்னா அப்டேட்டிங், அதாவது சம்திங் அவங்க அப்டேட் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஃபிசிக்கல் சர்வரில் ஒரு அப்டேட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு அவுட்டேஜ் வரும். அப்போது அந்த மாதிரி அவுட்டேஜை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம அப்டேட்டட் டொமைனுங்கிற கான்செப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இது. ஸோ இந்த அப்டேட்டட் டொமைன் வந்து 0 to 19 வரைக்கும் இருக்கும். 20 அப்டேட்டட் டொமைன்ஸ் நினைக்கிறேன். ஸோ 0 to 20 1 to 20 I guess 1 to 20. ஸோ டோட்டலாக ஒரு 20 அப்டேட்டட் டொமைன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபால்ட் டொமைன்னா என்ன, அப்டேட்டட் டொமைன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கிளியர் தானே? ஓகே, இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் திரும்ப நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிடுறேன், அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த ஃபால்ட் டொமைன் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபால்ட் டொமைனில் வந்து என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக அதோட கனெக்டிவிட்டியை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அது நான் உங்களுக்கு டயக்ராமில் சொல்கிறேன். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஃபால்ட் டொமைனுங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போது இது வந்து ஒரு ஜோன்னு வச்சுக்கிறோம் நம்ம. இது வந்து ஒரு ஜோன். ஓகேவா, ஒரு அவைலபிலிட்டி ஜோன், ஏவி ஜோன் சொல்லுவோம். அவைலபிலிட்டி ஜோன் ஒரு ஜோன், அதாவது ஜென்ரலாக ஒரு ரீஜியனில் 3 ஜோன் இருக்கும். அதில் ஒரு ஜோனில் தான் வந்து இந்த ஃபால்ட் டொமைன் வந்து இருக்கும். ஃபால்ட் டொமைனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஃபிசிக்கல் ரேக் தான். அதாவது நீங்கள் அதாவது ஒரு ஜோனுக்குள்ளே எப்படி இருக்கும், அதாவது ஜோனுங்கிறது டேட்டா சென்டர் தான். FT0 அந்த டேட்டா சென்டருக்குள்ளே சர்வர்லாம் எப்படி பிளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு ரேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி வந்து ஒரு லைப்ரரி போனோம் அப்படின்னா ரேக்கில் வந்து புக்ஸ் எல்லாம் அப்படியே லைனாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த டேட்டா சென்டருக்குள்ளே சர்வர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரேக்கில் 1 by 1 ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ரேக். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் அசியூம் பண்ணுங்கள், இதுதான் ஒரு ரேக்கு. இந்த ரேக்கில் வந்து 20 சர்வர் 30 சர்வர் 100 சர்வர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஃபிசிக்கல் சர்வர் தான்.
ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு ஃபிசிக்கல் சர்வர். அந்த மாதிரி சர்வர்ஸை ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்போது இந்த ரேக் பேர் தான் வந்து ஃபால்ட் டு டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்டையர் ரேக்குக்கு பேர் வந்து ஃபால்ட் டு டொமைன் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக வந்து 3 ஃபால்ட் டு டொமைன் நம்ம கொடுத்துருக்காங்க அஜூர் சைடில். அதுக்கு வந்து அதை ஃபால்ட் டொமைனோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இந்த கீழே வந்து இது மாதிரி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ரேக்கோட இது. அப்போது இதில் இருக்கக்கூடிய எல்லா சர்வர்ஸும் இப்போ வந்து ஒரு 30 சர்வர்ஸ் இருக்குன்னு, இந்த எல்லா சர்வர்ஸுமே வந்து ஒரே மாதிரியான பவர் தான் யூஸ் பண்ணும். வெளியிலேருந்து வரக்கூடிய பவரு, நெட்ஒர்க்கு, ஸ்டோரேஜு, ஸோ இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் சர்வர்ஸ், அதாவது ஃபிசிக்கல் ஷேரிங் தான் இது எல்லாமே. புரியுங்களா? இது இந்த 30 சர்வர்ஸும் இங்கேருந்து வரக்கூடிய பவர் சப்ளையை தான் யூஸ் பண்ணோம். இங்கேருந்து வரக்கூடிய இன்டர்நெட்டை தான் நெட்வொர்க்கிங் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? இதைத்தான் இந்த ஃபால்ட் டொமைனில் சொல்லுவாங்க. ஷேரிங் ஃபிசிக்கல் பவர் சுவிட்சஸ் காமன் டு த ஃபால்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் வந்து காமனாக ஒரு ரேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இது வந்து ஃபால்ட் டொமைன் 1, இது வந்து ஃபால்ட் டொமைன் FD1, இது FD2. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து 3 தான், மினிமம் வந்து 1, மேக்ஸிமம் 3. அதாவது நம்ம ஏவி செட் கிரியேட் பண்ணுறோம், அவைலபிலிட்டி செட்டு வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுடைய சர்வருக்கு கிரியேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோன்னு வைங்களேன். நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏவி செட்டை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஃபால்ட் டொமைன் வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நம்மளுடைய அதாவது ஓவராலாக அஜூர் வந்து 3 கொடுத்துருவான். நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த ஃபால்ட் டொமைனுடைய ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து 3 ரேக் இருக்கும். அது மேக்ஸிமம் என்னென்னா நிறைய ரேக் இருக்கும். நம்ம செட் பண்ணுற அந்த ஃபால்ட் டொமைன் வந்து ஒரு 3 ரேக்கில் போயிட்டு செட் ஆகிடும். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு டேட்டா சென்டர், அதாவது அஜூருடைய டேட்டா சென்டர் இல்லை ஒரு கம்பெனியோட டேட்டா சென்டருக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ரேக்கில் இப்படி தான் சர்வர்ஸை ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. ஓகேவா? இதில் உங்களுக்கு ஏதாவது இந்த ரேக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது உங்களுக்கு கிளியராக புரியணும், அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்கிறேன். இது புரிஞ்சாதான் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் வந்து இந்த ஃபால்ட் டொமைனுக்கான ஸ்ட்ரக்சர், ஒரு ஜோனுக்குள்ளே இருக்கக்கூடியது. இப்போ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அப்டேட்டட் டொமைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 20 இது கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டட் டொமைன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு ஃபிசிக்கல் சர்வர்ஸுமே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிறவங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த அப்டேட்டட் டொமைன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போது 3 ரேக்ஸ்லேயுமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டோட்டலாக 100 ஃபிசிக்கல் சர்வர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய விஎம் வந்து இப்போ 30 விஎம்ஸ் இருக்குது. 30 விஎம்ஸும் இந்த 30 சர்வரில் ஒன்றா ப்ளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா, இவங்க 30 சர்வர்ஸ் ஃபிசிக்கல் சர்வர்ஸை அட் அ டைமில் வந்து மெயின்டெனன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய விஎம் எல்லாமே என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா நம்ம விஎம் பிளேஸ் ஆகிருக்கிற அந்த சர்வரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸில் போட்டுடுறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக பிரச்சனையை உருவாக்கிடும். அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்டேட் டொமைன் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு ஆர்டராக நம்ம செட் பண்ணணும். அதாவது ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஎம்ஐ இங்கே வச்சோம் அப்படின்னா இன்னொரு விஎம்ஐ FD1 வைக்கணும், VM2 இன்னொரு விஎம்ஐ இந்த மாதிரி நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸை வந்து 20 விர்ச்சுவல் மிஷின் வரைக்கும் நம்ம அப்டேட்டட் டொமைனில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ திரும்பவும் நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் இது பண்ணுறேன். இதுதான் நம்மளுடைய FD0.
FD1 FD2. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 10 VMஸை என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ணி ஒரு அவைலபிலிட்டி செட்டுக்குள்ளே போய் ப்ளேஸ் பண்ண போகிறோம். 10 VMs place to AV செட், இதுதான் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட். அதாவது 10 VMஸை நம்ம கிரியேட் பண்ணி பிளேஸ் டு ஏவி செட், அதாவது இந்த ஏவி செட்டுக்குள்ளே போய் பிளேஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நம்மளுடைய ரிக்குயர்மெண்ட். ஓகேவா? இந்த 10 VMஸ்க்கு நம்ம ஏவி செட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்காக ஃபால்ட் டொமைன் அப்டேட்டட் டொமைன் வந்து வேல்யூ கொடுக்கணும். அதாவது நம்மளுடைய சர்வர் வந்து, அதாவது நம்மளுடைய விஎம் வந்து எத்தனை ஃபிசிக்கல் ரேக்குக்கு மேலே, ஃபிசிக்கல் ரேக்கில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுடைய ஆப்வியஸாக வந்து எப்படி வந்து நம்ம ஒரு 3 கொடுத்துருவோம். ஃபால்ட் டொமைன் 3 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 0 1 2 3ன்னா 3 வேல்யூஸ், மொத்தம் 3 ஃபிசிக்கல் ரேக். அப்போ 0 1 2. ஓகேவா? அப்போ 3 ஃபால்ட் டொமைன். அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ அப்டேட்டட் டொமைன் வேணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அப்டேட்டட் டொமைன் நமக்கு 10 VMs தானே இருக்குது. ஸோ அப்டேட்டட் டொமைன் வந்து ஒரு 5 வச்சுக்கிறோம். வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்டேட்டட் டொமைன் அண்ட் ஃபால்ட் டொமைனுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த வேல்யூஸ் நம்மளுடைய குரூப்புக்கு, அவைலபிலிட்டி செட்டு குரூப்புக்கும் கொடுத்துருக்கோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து எப்படி போய் ஒரு ஜோனில் போய் பிளேஸ் ஆக போகுது, அதாவது பேக் எண்டில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டரில் எப்படி நம்ம விஎம் வந்து பிளேஸ் ஆகுது, அதாவது ரிசைட் ஆகுது அப்படிங்கிறத, அங்கே போய் எப்படி உட்காருது அப்படிங்கிறத பார்த்து பார்க்கலாம். இப்போ ஃபால்ட் டொமைன் வந்து நம்ம 3 கொடுத்துருக்கோம். இப்போ விஎம் டோட்டலாக நம்ம எத்தனை விஎம் கிரியேட் பண்ண போகிறோம், 10 VMs கிரியேட் பண்ண போகிறோம். அப்போது VM1 இது எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னா ஃபால்ட் டொமைன் 0ல் கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு விஎம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ VM2 இது வந்து எந்த ஃபால்ட் டொமைனில் பிளேஸ் ஆகும்? ஃபால்ட் டொமைன் 1. ஓகே. அதே மாதிரி இப்போ VM3 கிரியேட் பண்ணுறேன். VM3 கிரியேட் பண்ணோன்னா அது எந்த ஃபால்ட் டொமைனில் பிளேஸ் ஆகும்? 2ல. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு என்கிட்ட நான் இன்னும் வந்து 7 VMs கிரியேட், டோட்டலாக வந்து 10 VMs. அப்போ நான் இன்னும் 7 VMs நான் கிரியேட் பண்ணணும். இப்போது நான் VM4 கிரியேட் பண்ணுறேன். அது எங்கே பிளேஸ் ஆகும்? கரெக்டாக சொல்லுங்கள். டோட்டலாக 10 VMs. நம்ம செட் பண்ணியிருக்கிற மேக்ஸிமம் ஃபால்ட் டொமைன் வந்து 3 தான். பட் இப்போ 3 VMஸை பிளேஸ் பண்ணியாச்சு பேரலாக. இப்போ 4th VM நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் எங்கே பிளேஸ் பண்ணணும்? 4th VM எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபால்ட் டொமைன் 3 வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. அப்போது 4th VM திரும்பவும் எங்கே வந்துடும்? ஃபால்ட் டொமைன் 0க்கு வந்துடும். ஓகேவா? FD திரும்பவும் 0. புரியுதுங்களா? நம்மளுடைய மொத்தம் வேல்யூவே இவ்வளோதான். அப்போது ஒன்ஸ் இந்த ரேஷியோ ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த பிளேஸ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் அது ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கே வந்துடும். ஃபஸ்ட்டு ஃபால்ட் டொமைன்லேயே வந்து பிளேஸ் ஆகிடும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் விஎம் எங்கே வரும்? ஃபால்ட் டொமைன் 1ல. கரெக்ட். அப்போ VM5 வந்து FD1ல வரும். VM6 வந்து எங்கே வரும்? FDM6 டொமைன் 2. இப்போ நெக்ஸ்ட் VM7 எங்கே வரும்? ஃபால்ட் டொமைன் 0. பர்ஃபெக்ட். இந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ விஎம் நம்ம இந்த ஏவி செட்டில் ஆட் பண்ணாலும் இந்த வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இது பிளேஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபால்ட் டொமைன் ஒன்லி 2 கொடுத்துருந்தீங்கன்னு வைங்களேன் இன்கேஸு, அப்போது நம்மளுக்கு இந்த ஃபிசிக்கல் ரேக் வந்து இருக்காது, நம்மளுக்கு இந்த 2 மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ VM1 இங்கே இருக்கும், 2 இங்கே இருக்கும், 3 இங்கே வந்துடும், 4 இங்கே வந்து அப்படி பிளேஸ் ஆகும். நம்ம மேக்ஸிமம் 3 கொடுத்ததுனால அது 3 ரேக்லேயும் போய் பிளேஸ் ஆகுது. இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ நம்ம 6 முடிஞ்சது. VM7, VM8, VM9. ஓகேவா? திரும்ப VM10 எங்கே வந்துடும்? இந்த இதில் வந்துடும். VM10 இந்த ரீஜனில் வந்துடும். இப்போது 10 VMஐ நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. ஓகேவா?
இப்போது இந்த 10 விஎம்லேயும் நம்ம என்ன அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? எதுக்காக? ஹை அவைலபிலிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 10 விஎம்லேயும் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன்ஸ் தான் இன்ஸ்டால் ஆகி ரன்னிங்கில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபால்ட் டொமைன்னா என்ன மீனிங் சொன்னேன்? ஃபிசிக்கலாக ஒரு ரேக் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா தான் மீனிங் அதுக்கு. இப்போ ஃபால்ட் டொமைன் 0 வந்து ஃபிசிக்கலாக அவுட்டேஜ் ஆயிடுச்சு, பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இங்கே போயிட்டுருக்கிற இந்த ரேக்குக்கு போயிட்டுருக்கிற பவர் வந்து கட் ஆகிடுச்சு. அப்போது அப்படி கட் ஆச்சு அப்படின்னா இப்போ இதில் எத்தனை விஎம் ரன்னிங்கில் இருக்குது? 4 விஎம்ஸ் வந்து இதில் ரன்னிங்கில் இருக்குது. அப்போது இந்த 4 விஎம் என்ன ஆயிரும்? நம்மளுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? அப்போது இந்த 4 டிஸ்கனெக்ட் ஆனாலும் ஸ்டில் நம்மக்கிட்ட எவ்வளோ விஎம்ஸ் இருக்குது? ஃபால்ட் டொமைன் 1லையும் 2லையும் இருக்குது. இந்த ரேக்லையும் இந்த ரேக்கை தவிர 2 ரேக்கில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும், ஃபெயில் ஆகாது. இப்போ ஒருவேளை திரும்பவும் இந்த ஃபால்ட் டொமைன் 1ம் கூட அதுவுமே வந்து பவர் அவுட்டேஜில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ட் டொமைன் 2, அதாவது தேர்ட் ஃபால்ட் டொமைனில் ஒரு 3 விஎம்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்போ இந்த 3 விஎம்ஸ்லேருந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன், அதாவது ஃப்ளிப்கார்ட் வந்து ரன் ஆகிட்ருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு டவுன் டைமும் இருக்காது, அதாவது எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. இதுதான் இந்த ஃபால்ட் டொமைனுடைய கான்செப்ட். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக புரியும்னு நினைக்கிறேன் இந்த டயக்ராம் போடவும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அப்டேட் டொமைன் பற்றி பார்ப்போம். நான் அப்டேட் டொமைன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து மேனுவலாக வந்து அஜூர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி இல்லை 2 மந்த்ஸ் வந்து ஆக்டிவிட்டிக்காக, அதாவது மெயின்டெனன்ஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபிசிக்கல் சர்வரில், அதாவது ரேக்கில் இருக்கக்கூடிய சர்வர்ஸை மெயின்டெனன்ஸில் எடுத்துருவாங்க. அப்போது இந்த மாதிரி அவுட்டேஜ், இந்த அப்டேட்டட் டொமைன் பண்ணுறப்போ நம்மளுக்கு அவுட்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதான் கான்செப்ட்டு. ஸோ நம்ம டோட்டலாக வந்து 5 அப்டேட் டொமைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படி ப்ளேஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது 1 மொமெண்ட் கிரியேட்டட் டொமைன். ஓகே, ஸோ அது எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போது அதே மாதிரி VM1 UD1 அப்படின்னு நான் அப்டேட்டட் டொமைன் வந்து 1 எங்கே செட் பண்ணிடுறேன்? VM1க்கு நான் செட் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நம்ம இந்த வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம செட் பண்ணணும். நம்ம ஒரு அவைலபிலிட்டி செட் கிரியேட் பண்ணுறப்போ இதை மட்டும் தான் நம்ம செட் பண்ணணும். அதுவே வந்து எங்கெங்கே ஃப்ரீ இருக்கோ அதுவே ப்ளேஸ் பண்ணிவிடும். ஓகேவா? அப்போது நம்மளுடைய VM1 என்ன, நம்ம VM1 இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்டேட்டட் டொமைன் 1ன்னு சொல்லி செட் பண்ணிடும். அப்போது VM2க்கு வந்து என்ன ஆகும்? அப்டேட்டட் டொமைன் UD2 அப்படின்னு சொல்லி அதுவே செட் பண்ணிடும். VM3க்கு என்ன பண்ணும்? VM3க்கு UD3 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு 4th VMக்கு, அப்போ 4th VMக்கு வந்து UD4, 5th VMக்கு UD5. இப்போது நம்ம டோட்டலாக செட் பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட்டட் டொமைன் எவ்வளோ? 5 தான். அப்போது 5 VMஸாக வந்து நம்ம ஆல்ரெடி அப்டேட்டட் டொமைனில் வச்சாச்சு. இப்போது திரும்ப 6th VMக்கு வந்து ஃபால்ட் டொமைன், அப்டேட்டட் டொமைன் எதில் வரும் அப்படின்னா திரும்ப UD1ல் வந்துடும். அதே மாதிரி VM7க்கு திரும்பவும் UD2, VM8க்கு வந்து திரும்ப UD3, VM9க்கு UD4, VM10க்கு UD5. இந்த மாதிரி அப்டேட்டட் டொமைனும் செட் ஆகிடும். இப்போ நான் சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க எப்படி எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னா இப்போ அப்டேட்டட் டொமைன் 0 வந்து 0ல் எவ்வளோ விஎம்ஸ் 1ல் எவ்வளோ விஎம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அப்டேட்டட் 1ல் வந்து VM1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதே மாதிரி அப்டேட்டட் டொமைன் VM6 வந்து அப்டேட்டட் டொமைன் வந்து 1ல் இருக்குது. ஓகேவா? அப்போது இவங்க எப்படி அதாவது மெயின்டெனன்ஸில் போடுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்டேட்டட் டொமைன் 1 எடுத்துக்கிடுவாங்க. 1 எடுத்து என்ன பண்ணிடுவாங்க? மெயின்டெனன்ஸ் மோடில் போட்டுருவாங்க. இங்கே அதாவது அந்த VM1
பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய சர்வரை வந்து ஃபிசிக்கல் சர்வர் வந்து மெயின்டெனன்ஸில் போட்டுருவாங்க. அப்படி போட்டாங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் டோட்டலாக 2 விஎம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரீபூட் பண்ணுவாங்க. அதாவது அந்த மெயின்டெனன்ஸ்க்காக இந்த 2 விஎம் பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய சர்வரை மட்டும்தான் ஃபஸ்ட்டு டச் பண்ணுவாங்க. அப்போது நம்மளுக்கு ரிமைனிங் எல்லா அப்டேட்டட் டொமைனும் ரன்னிங்கில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் டொமைனை கிளியர் பண்ணிவிட்டு அதாவது மெயின்டெனன்ஸில் போட்டு அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணும். அதாவது மெயின்டெனன்ஸில் வந்து பேட்சிங் ஏதோ ஒன்று அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த சர்வரை ரீபூட் பண்ணி விடுவாங்க. அதாவது இந்த VM1 பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய ஃபிசிக்கல் சர்வர் ரீபூட் பண்ணுவாங்க. அதுவுமே ஆர்டராக பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து VM1னா VM1 இதை வந்து ரீபூட் ஆகும். அடுத்து VM2, அதாவது VM6. இப்போது VM1 6 தான் ரீபூட் ஆகுது. ரிமைனிங் இருக்கிற 8 VMஸுமே வந்து ரன்னிங்கில் இருக்குது. இதுதான் அப்டேட்டட் டொமைனுடைய கான்செப்ட். இப்போது ஓகே, அப்டேட்டட் டொமைன் 1 முடிஞ்சது. இப்போ வந்து திரும்ப 2வது இதுக்கு போய் மெயின்டெனன்ஸ் மோடு வந்து 2வது இதுக்கு போகுது அப்படின்னா 2வதுல வந்து எந்த VM இருக்குது, VM2 இருக்குது. செகண்டில் நெக்ஸ்ட்டு வந்து VM7 இருக்குது. அப்டேட்டட் டொமைன் 7 இருக்குது. அப்போது செகண்ட் அட்டம்ப்டில் செகண்ட் ஸ்லாட் மெயின்டெனன்ஸில் VM7ம் VM2ம் வந்து ரீபூட் ஆகும். மெயின்டெனன்ஸ்க்காக ரீபூட் ஆகிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல அவுட்டேஜ் எப்படி அவாய்ட் பண்ணுறாங்க, பேரலாக சைமல்டேனியஸாக வந்து ஜிக்ஜாக் மெத்தடில் வந்து இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இங்கே ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தா VM1 6 வந்து அப்டேட்டட் டொமைனில் வந்து மெயின்டெனன்ஸ் மோடில் போட்டுறாங்க. செகண்ட் அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா VM2ம் VM7. அதே மாதிரி இப்போ அப்டேட்டட் டொமைன் வந்து 3க்கு போகும். 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா VM3 வந்து அப்டேட்டட் டொமைன் 3ல் இருக்குது. VM8 வந்து அப்டேட்டட் டொமைன் 3ல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் ரீபூட்டை வந்து அதாவது பேட்சிங் மெயின்டெனன்ஸை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் மெத்தடில் அவங்க மெயின்டெனன்ஸ் மோடில் போட்டு அவங்களுடைய பேட்சிங் இதை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஹை அவைலபிலிட்டி மெயின்டைன் ஆகுது. அப்ளிகேஷன் லெவல், அதாவது விர்ச்சுவல் மிஷின் லெவலில் அப்ளிகேஷன் இதை வந்து விர்ச்சுவல் மிஷின் லெவலில் ஹை அவைலபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, புரியலைன்னா சொல்லுங்கள், திரும்ப கூட ஒரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அவைலபிலிட்டி செட்டை க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே நீங்கள் ஏவி செட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஏவி செட் இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி செட் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணுறது வந்துருச்சு. இதைத்தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஏவி செட்டை வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட் அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏவி செட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே தான் வந்து விஎம்ஐ ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏவி செட் இதுக்குள்ளே தான் நம்ம விஎம்ஐ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து 2 விஎம்ஐ ப்ளேஸ் பண்ண போகிறோம், 1 or 2 விஎம்ஸ். இது எப்படி ப்ளேஸ் ஆகுது, அதாவது பேக்கெண்டில் இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஃபால்ட் இது எப்படி வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லர்னிங் ஸோ அவைலபிலிட்டி நேமுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்குறேன், AV-set ஒரு நேம் கொடுத்துட்றேன். நம்ம என்ன ரீஜனில் ப்ளேஸ் பண்ணுறோங்கிறது தான் இங்கே இது வந்து ஈஸ்ட் யூஎஸ்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபால்ட் டொமைன், நம்மளுடைய அவைலபிலிட்டி செட்டுக்கு எத்தனை ஃபால்ட் டொமைன் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி 3 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமமே 3 தான். அப்போனா 0, 1, 2 இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 0, 1, 2 இந்த 3 இது ஒரு ஃபிசிக்கல் ரேக். ஓகேவா? அப்டேட் டொமைன், இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் அந்த இதில் ஃபால்ட் டொமைனில் எத்தனை அப்டேட்டட் டொமைன் நம்ம வைக்க போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20, மினிமம் பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி இதுக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா 1, மினிமம் 1 இருந்துடணும், இல்லைன்னா அந்த ஏவி செட்டே ஒர்க் ஆகாது. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், 2 வச்சுருவோம் மினிமம். அதே மாதிரி அப்டேட் டொமைன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே, அப்டேட்டட் டொமைன் வந்து நம்ம ஒரு 2 வச்சுருவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து யூஸ்டு மேனேஜ் டிஸ்க் அலைன்ட், இது வந்து நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா லேட்டராக சொல்கிறேன் அந்த மேனேஜ் டிஸ்க்னா என்னென்னு. இப்போதைக்கு நான் எஸ் அலைன் சொல்லி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், டேரெக்டாக ரிவ்யூ கொடுக்குறேன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஏவி செட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இதனுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா FT வந்து 2ஆகவும் UD வந்து 2ஆகவும் கொடுத்துருக்கோம்.
நம்ம ஒரு ஏவி செட் வந்து இந்த கான்ஃபிகரேஷனில் கிரியேட் பண்ணியிருக்கோம். FD2 அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கிரியேட் ஆகும், 2 ஃபால்ட் டொமைன் வந்துடும், 0 and 1 வந்து நம்மளுக்கு வந்துடும். FD வந்து இது 0, இது வந்து FD1. சரியா, இதுதான் நம்ம இப்போ கிரியேட் பண்ணுறோம். FD2னா ஃபால்ட் டொமைன் 2னா இதுதான். ஓகேவா, இப்போது நம்மளுடைய ஏவி செட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்கிறேன். இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏவி செட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே தான் வந்து விஎம்ஐ நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, ஆனால் நம்ம வந்து ஏவி செட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா புதுசாக தான் விஎம் கிரியேட் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே ஒரு விர்ச்சுவல் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மிஷினை வந்து இந்த குரூப்புக்குள்ளே, இந்த ஏவி செட்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஓகேவா, அது நான் எங்கேங்கிறத உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏவி செட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் போயிட்டு திரும்பவும் அவைலபிலிட்டி செட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். இங்கே இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ அவைலபிலிட்டி செட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஏவி செட், அதனுடைய பேர் வந்து ஏவி செட்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் ஜஸ்ட் ஓவர்வியூவில் பார்த்தேன் அப்படின்னா ஃபால்ட் டொமைன் 2 அப்டேட்டட் டொமைன் 0 வர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஏவி செட்டில் ஒரு வர்ச்சுவல் மிஷின் கூட இல்லை, 0வா இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. கான்ஃபிகரேஷனில் போயிட்டு, கான்ஃபிகரேஷன் கூட நம்மளுக்கு இப்போ தேவையில்லை, விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதில் பார்த்தோம்னா எந்த விஎம்மும் நம்மளுக்கு இல்லை அப்படின்றது இங்கே வந்துருச்சு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், ஏவி செட் வந்து ஏவி செட்டுங்கிற ஒரு குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். FD2 UD2வில் ரிக்குவயர்மெண்ட்டில் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 விஎம் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணி இந்த ஏவி செட்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் சிம்பிள் தான். ஸோ இங்கே போயிட்டு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நார்மலாக நம்ம as usual விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ இங்கே விர்ச்சுவல் மிஷின் நேம் வந்து VM1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ரீஜியன் வந்து ஈஸ்ட் யூஎஸ் தான். இப்போ நம்ம என்ன அவைலபிலிட்டி கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் பேர் என்ன, அவைலபிலிட்டி செட். ஓகேவா, இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போது இங்கே போயிட்டு அவைலபிலிட்டி ஆப்ஷன் நம்ம என்ன செலக்ட் பண்ணணும், அவைலபிலிட்டி செட் செலக்ட் பண்ணணும், லாஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இங்கே டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட் யுவர் வர்ச்சுவல் மிஷின்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் ஃபால்ட் டொமைன். நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸை ஆட்டோமேட்டிக்காக வந்து மல்டிபிள் ஃபால்ட் டொமைனில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். ஃபால்ட்டுஸ் இப்போ சரி, இப்போ வந்து நான் அவைலபிலிட்டி செட்டை கிளிக் பண்ணிட்டேன். பண்ண உடனே இங்கே என்ன கேட்குது, அவைலபிலிட்டி செட்டோடைய நேம் கேட்குது. நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல அந்த நேம் வந்து இங்கே நம்ம கொடுக்கணும். இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அவைலபிலிட்டி செட்டுடைய நேம். ஓகேவா, நம்ம அங்கே கிரியேட் பண்ணலை, அதாவது அவைலபிலிட்டி செட் நம்ம அங்கே கிரியேட் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா இந்த இடத்துல இங்கே கிரியேட் பண்ணணும், கிரியேட் நியூ கொடுத்து கிரியேட் பண்ணணும். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறப்போ மட்டும்தான் அவைலபிலிட்டி செட்டில் போய் ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு அவைலபிலிட்டி ஆப்ஷன் வந்து அவைலபிலிட்டி செட்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த விஎம் வந்து எலிஜிபிள் ஃபார் அவைலபிலிட்டி செட். அதாவது இந்த அவைலபிலிட்டி ஆப்ஷன் வந்து நோ கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இந்த விஎம் வந்து எலிஜிபிள் கிடையாது. அவைலபிலிட்டி செட்டில் நம்ம இப்போ நம்ம வந்து நோ கொடுத்து விஎம் ரெடி பண்ணிட்டோம், கிரியேட் பண்ணிட்டோம், திரும்ப நான் அவைலபிலிட்டி செட்டில் போய் ப்ளேஸ் பண்ணணும்னா பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவைலபிலிட்டி ஆப்ஷன் வந்து விஎம் கிரியேட் பண்ணுறப்பவே அவைலபிலிட்டி செட் வந்து நம்ம எனபிள் பண்ணணும். இந்த ஆப்ஷனை நம்ம எனபிள் பண்ணி அவைலபிலிட்டி செட் வந்து இங்கே நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த விஎம் வந்து இந்த அவைலபிலிட்டி செட்டுக்குள்ளே போயிட்டு ப்ளேஸ் ஆகும். ஓகேவா, ஸோ ரெஸ்ட் ஆல் செட்டிங்ஸ் எல்லாம் சேம் தான், நம்ம விஎம் கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட் தான். ஒன்லி இந்த அவைலபிலிட்டி செட் தான் நம்ம நேற்று நம்ம என்ன பார்த்துருப்போம், அவைலபிலிட்டி ஜோனு ஸ்கேல் செட் இந்த ரெண்டும் பார்த்தோம். புரியுதுங்களா, அவைலபிலிட்டி ஜோனும் விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டும் நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி அவைலபிலிட்டி செட்டு பார்க்குறோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லைண்ணா, கிளியர் தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறேன். அந்த விர்ச்சுவல் மிஷினை என்னோட ஏவி செட் அவைலபிலிட்டி செட்டுக்குள்ளே போய் ப்ளேஸ் பண்ண போகிறேன்.
ஸோ எல்லா எல்லா அதர் தென் திஸ் எல்லா செட்டிங்ஸும் ஒரே தான் வைக்க போகிறேன். நார்மல் தான், அது யூஸ்வலாக நம்ம என்ன செட்டிங்ஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான். ஸோ இங்கே போயிட்டு யூசர் நேம் அஜூர் அட்மின், பாஸ்வேர்ட், ஸோ எல்லா செட்டிங்ஸும் அதே தான் நான் வைக்க போகிறேன். வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறேன்ல. இப்போது ஜஸ்ட் மானிட்டரிங் ரிவ்யூஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த விஎம்ஐ க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ண உடனே இந்த விஎம் வந்து அவைலபிலிட்டி செட்டில் போய் எப்படி ப்ளேஸ் ஆகுது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம லைவாக பார்ப்போம். இப்போ இந்த விஎம் க்ரியேட் ஆகட்டும். ஸோ நான் இதை இப்போதைக்கு ரெக்கார்டிங். ஓகே, விஎம் வந்து இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஒரு விஎம் தான் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த ஒரு விஎம் எப்படி போயிட்டு அஜூரில் போய் ப்ளேஸ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் விஎம் க்ரியேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், அவைலபிலிட்டி செட்டுக்குள்ளே போயிட்டு அந்த விஎம் க்ரியேட் ஆகிடுச்சா, அதாவது இந்த விஎம் வந்து கரெக்டாக அவைலபிலிட்டி செட்டுக்குள்ளே வந்துருச்சான்னு பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து ஆல்மோஸ்ட் க்ரியேஷன் வந்து ப்ராக்ரஸில் தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்துருச்சு. ஆனால் அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து இன்னும் க்ரியேட்டிங்கில் தான் இருக்குது. க்ரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபால்ட் டொமைனும் அப்டேட்டட் டொமைனும் இங்கே வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகும். ஸோ க்ரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வெல்கம் 345 வெல்கம் கரெக்ட் 1 2 3 4 5. ஸோ சேம் இதுதான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சிஸ்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா, விஷ்ணுபிரியா நீங்கள் சிஸ்டமில் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஎம் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு சிபியூ சைஸ் மட்டும் கொடுத்து அவைலபிலிட்டி செட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதே அவைலபிலிட்டி செட்டை செலக்ட் பண்ணுங்கள். சிஸ்டம் முன்னாடி இருந்தால் ஓகே, இல்லைன்னா நானே இன்னொரு விஎம் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த விஎம் க்ரியேட் ஆகுது, அதாவது இன்னொரு விஎம் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த விஎம் எங்கே ப்ளேஸ் ஆக போகுதுங்கிற பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், செகண்ட் விஎம் நான் அதாவது டிப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ். நான் என்னுடைய அவைலபிலிட்டி செட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இதில் அந்த விஎம் வந்து ஆட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. ஸோ அவைலபிலிட்டி செட்டுக்குள்ளே போயிட்டு ஓவர் வியூவில் பார்க்குறேன் 2 விர்ச்சுவல் மிஷின்ஸ்னு சொல்லி வந்துருச்சு. அப்படின்னா என்ன மீனிங், செகண்டாக க்ரியேட் பண்ணியிருக்கிற விர்ச்சுவல் மிஷினும் இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஆனால் விர்ச்சுவல் மிஷின் வந்து இன்னும் க்ரியேட்டிங்கில் தான் இருக்குது. அதனால் எந்த ஃபால்ட் டொமைன் எந்த அப்டேட்டட் டொமைன் சொல்லி இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த விஎம் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அது என்ன ஃபால்ட் டொமைனில் இருக்குது, என்ன அப்டேட்டட் டொமைன் செட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது செகண்ட் விஎம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த செகண்ட் விஎம் வந்து எந்த ஃபால்ட் டொமைன்லேயும் அப்டேட்டட் டொமைனில் வந்து செட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போ ஸோ அவைலபிலிட்டி செட் லோட் ஆகுது இங்கே. ஓகே ஓகே, ஸ்க்ரோல் டவுன் வந்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், என்னோடய சிஸ்டத்தில் என்னோடய லேப்டாப் பாருங்கள், VM2 வந்து ஃபால்ட் டொமைன் 1ல் வந்து செட் ஆகிருக்கு. அதாவது FD1ன்னு இங்கே காட்டுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் ரன்னிங் ஃபால்ட் டொமைன் 1 அண்ட் அப்டேட்டட் டொமைன் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த VM2 வந்து ஃபால்ட் டொமைன் FD1ல் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்டேட்டட் டொமைன் இதுக்கு என்ன அப்டேட்டட் டொமைன் UD1 அப்படின்னு வந்து இங்கே வந்துருச்சு. இப்போது நீங்கள் வந்து தேர்ட் விஎம் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா, அந்த தேர்ட் விஎம் வந்து திரும்ப எங்கே வரும் அப்படின்னா, நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் சொல்கிறேன், க்ரியேட் பண்ணி முடிங்க நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 விர்ச்சுவல் மிஷின்ஸ் சொல்லி வந்துருச்சு. ஸோ 3 விர்ச்சுவல் மிஷின் வந்து இந்த ஏவி செட்டுக்குள்ளே வந்திருக்கு. 2 வந்து ரன்னிங்கில் இருக்குது, இன்னொன்று வந்து கிரியேட்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதை நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது இங்கே அப்டேட்டட் ஆகிடும். நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, டோட்டலாக வந்து 2, அதாவது டோட்டலாக 2 FD தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம், 2 அப்டேட்டட் டொமைன் தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்போது 2 FDன்னு என்ன, ஃபால்ட் டொமைன் 0வும் 1ம். நம்ம ஆல்ரெடி 2 விஎம்ஐ கிரியேட் பண்ணோம், அந்த ரெண்டுமே எங்கே ப்ளேஸ் ஆயிடுச்சு, VM1 வந்து ஃபால்ட் டொமைன் 0லையும் VM2 வந்து
ஃபால்ட் டொமைன் 1லையும் பிளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட நம்ம டிஃபைன் பண்ணது 2 தான். அப்போ ரெண்டுமே ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இப்போ VM3 வந்து திரும்ப எங்கே வந்துடும்? ஃபால்ட் டொமைன் 0க்கு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஃபால்ட் டொமைன் 0க்கு திரும்பவும் வந்துடும். ஏன்னா நம்மளுடைய ஃபால்ட் டொமைன் வந்து முடிஞ்சது, 2 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திரும்ப அது வந்து பேக் டு 0க்கே வந்துடும். ஃபால்ட் டொமைன் 0, அதாவது ஃபால்ட் டொமைன் 1க்கு வந்துடுது. அப்போ அப்டேட்டட் டொமைன் நம்ம எத்தனை செட் பண்ணியிருக்கோம்? அதுவுமே 2 தான். ஆல்ரெடி 0வும் 1ம் முடிஞ்சது. அப்போ திரும்ப அப்டேட்டட் டொமைன் எங்கே வந்துடும்? UD 0க்கு வந்துடும். இப்போ தேர்ட் விஎம்மோடைய ரெக்குயர்மெண்ட், தேர்ட் விஎம் வந்து எப்படி காட்டும் நம்மளுக்கு அப்படின்னா, ஃபால்ட் டொமைன் வந்து 0லையும் அப்டேட்டட் டொமைன் வந்து 0லையும் நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? இப்போ இது வந்து போர்ட்டலில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, VM3 வந்து ஃபால்ட் டொமைன் வந்து 0ல் போய் பிளேஸ் ஆகிருக்கு. அப்டேட்டட் டொமைன் வந்து 1ல் போய் பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அப்படின்னா இந்த பேக்எண்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அஜூர் என்ன பண்ணுது, இந்த VM3 வந்து அப்டேட்டட் டொமைன் வந்து 0ல் பிளேஸ் பண்ணாமல் 1ல் பிளேஸ் பண்ணிடுச்சு. அதாவது எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ அங்கே பிளேஸ் பண்ணிடும். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே 0ல் தான் பிளேஸ் ஆகும், அப்டேட்டட் டொமைன் கூட 0க்கு தான் வரும்னு நம்ம நினச்சோம். பட் அஜூர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1லேயே பிளேஸ் பண்ணிடுச்சு. அப்டேட்டட் டொமைன் 1ல் பிளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஒரு வேளை நம்மளுக்கு ஃபால்ட் டொமைன் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபால்ட் டொமைனில் வந்து 2 VM இருக்குது. VM1ம் VM3யும் ஃபால்ட் டொமைனில் ரன் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த ஃபால்ட் டொமைன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஒரு VM அப்பில் இருக்கும். இந்த VMலேருந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போ ஒரு வேளை அப்டேட் டொமைனுக்கு வருவோம். அப்டேட் டொமைன் வந்து 0ல் வந்து ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 2 VM வந்து ரன்னிங்கில் இருக்கும். அதுவே அப்டேட் டொமைன் 1ல் மெயின்டெனன்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த சர்வரும், அதாவது இந்த அப்டேட் டொமைன் 1 VM3யும் VM2வும் அவைலபிள் இருக்காது, 1 மட்டும் அவைலபிள் இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த அப்டேட் டொமைன் கான்செப்டும் ஃபால்ட் டொமைன் கான்செப்டும் ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? ஓகே அண்ணா. புரியுதுல்ல உங்களுக்கு? இல்லை இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதா?